என் இனிய தமிழ் மக்களே, சென்னையில் மருத்துவர் தொழிலுக்காக தான் வாங்கிய 5 கோடி ரூபாய் கடனுக்காக குடும்பத்துடன் தற்கொலை. தினந்தோறும் ரத்தமும் சதையும் நோயாளிகளையும் பிணங்களையும் பார்க்கும் மருத்துவர் உறுதியான மனம் படைத்தவராகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லாதவர் மருத்துவராக இருக்க தகுதி கிடையாது. பரவாயில்லை, இலகைய மனம் படைத்தவராக இருக்கட்டும். கடன் நெருக்கடி தாங்க முடியவில்லை என்றால் உடனடியாக காவல்துறை ஆணையரை அணுகி இருக்க வேண்டும். நடந்தவற்றை விளக்கி இருக்க வேண்டும். கடன் வாங்கியது உண்மை, தர வேண்டியது உண்மை, எனக்கு சிறிது அவகாசம் வேண்டும் என்று சொல்லியிருந்தால் கூட இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்திருக்கும். சென்னை அண்ணா நகரில் மாலை நேரத்தில் ஒரு கிளினிக் ஆரம்பித்திருந்தால் கூட, ஒரு 4 மணி நேரம் அமர்ந்தால் கூட தினந்தோறும் 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். பரவாயில்லை, அதையும் விடுங்கள். இந்த மருத்துவர் தற்கொலை செய்து கொள்ளட்டும், வழக்கறிஞரும் அவரது மனைவியும் தற்கொலை செய்து கொள்ளட்டும். ஆனால் ஏது மரியாதை பள்ளிக்கூடம் சென்று கொண்டிருக்கும் 2 மகன்களை, ஏது மரியாதை அந்த அப்பாவே சிறுவர்களை, இன்னும் வாழ்க்கையை வாழவே ஆரம்பிக்காத அந்த 2 உயிர்களை மயக்க ஊசி செலுத்தி தூக்கில் தொங்கவிட்ட அந்த மருத்துவர் ஒரு கொலைகாரனே.